பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலிடம் புகார் அளித்திருக்கிறது. பாகிஸ்தான் வீரர்களிடம் இந்திய வீரர்கள் கை குலுக்காம போனதனால கிரிக்கெட் விதிகளின்படி சூரியகுமார் யாதவுக்கும் இந்திய அணி வீரர்களுக்கும் தண்டனை வழங்கப்படுமா? அப்படி விதி என்னதான் சொல்லுது? MCC கிரிக்கெட் சட்ட புத்தகத்துல கிரிக்கெட்டின் மாண்பு என்ற முன்னுரையில கிரிக்கெட்டின் மையமாக இருப்பது மரியாதை, எதிரணியின் வெற்றியை பாராட்டுங்கள், உங்கள் அணியின் வெற்றிகளை கொண்டாடுங்கள், போட்டியின் முடிவு எதுவாக இருந்தாலும் நடுவர்களுக்கும் எதிரணிக்கும் நன்றி தெரிவியுங்கள். கிரிக்கெட் என்பது தலைமைத்துவம், நட்பு, அணியுடன் சேர்ந்து செயல்படுவது ஆகியவற்றை ஊக்குவிக்கும் ஒரு அற்புதமான விளையாட்டு. குறிப்பாக அது கிரிக்கெட் மாண்புடன் விளையாடும் பொழுது வெவ்வேறு தேசிய இனங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த மக்களை ஒன்றிணைக்கிறது. இந்த விதியில கூறப்பட்டது போட்டி முடிந்தவுடன் கை குலுக்க வேண்டும். ஆனா இந்த விதி கட்டாய விதி கிடையாது. அதாவது கிரிக்கெட்டினுடைய மாண்பு என்பது ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பரிந்துரை தானே தவிர மற்றபடி அதை மீறினால் தண்டனை வழங்கப்படும் என்று எந்த சட்ட புத்தகத்திலே தெளிவா தெரிவிக்கல. அதுவும் இல்லாம டாஸ் போடும்போது கை குலுக்கல, டீம் கேப்டன்கள் சந்திக்கும் பொழுதும் கை குலுக்கல. அப்பொழுதே இதை விமர்சனம் செஞ்சு கருத்தில் கொண்டிருந்தால் இப்பொழுது கை குலுக்கி இருப்பார்கள். ஆக மொத்தம் கிரிக்கெட்ல கை குலுக்காம போனது எழுதப்படாத விதியை மீறிய செயலாக பார்க்கப்படுமே தவிர நடைமுறையில் உள்ள விதியை மீறிய குற்றமாக கருதி தண்டனை வழங்க முடியாது. டாஸ் போடும்போது கை குலுக்காம போனவர்கள் போட்டி முடிந்தவுடன் பாகிஸ்தான் வீரர்களிடம் சூரியகுமார் யாதவ் கை குலுக்காமல் போனது சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்தில் தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.